பிகேபிஸ் அண்ட் கொடிப்பான சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் மறுபடியும் உங்க எல்லாருமே சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்குள்ள வீடியோல நம்ம கொஞ்சம் வித்தியாசமான டாபிக் வந்து ஷேர் பண்ண போறோம். ஒரு 21 நாளுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படின்னு வந்து வந்திருக்கு. ஸோ காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற வந்து பெரிய பெரிய சேனலுக்கு வந்து வந்திருக்கிறத வந்து நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 4000 சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ள நம்ம சேனலுக்கு வந்து அதுவும் ஒரு 4 வருஷம், அதாவது வந்து 2020 ஜூலைல வந்து ஆரம்பிச்சோம். அதுல இருந்து ஒரு 4 வருஷம் கழிச்சு 4000 சப்ஸ்கிரைபர் பக்கத்துல வந்து ரீச் ஆயிருக்கும். இப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படின்னு வந்து வந்திருக்கு. ஸோ ஜூலை 18 2024 மதியானம் ஒரு 3 மணி பக்கத்துல ஒரு இமெயில் வந்து யூடியூப்ல இருந்து வந்துருது. நான் என்ன நினைச்சேன்னா, ஒரு வேளை வந்து இந்த யூடியூப் ஷார்ட்ஸ் வந்து தொடர்ந்து வந்து டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு வந்து மெயில் போடுறாங்களோ அப்படின்னு நினைச்சு அந்த இமெயிலை வந்து ஓபன் பண்ணி பார்த்தேன். ஸோ நம்ம சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து இஷ்யூ ஆயிருக்கு. அந்த வீடியோவை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதை பார்த்த உடனே நமக்குள்ள ஒரே கன்ஃபியூஷன் தான். என்னடா நம்ம சேனலுக்கு போய் இப்படி வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து கொடுத்துருக்காங்களே, 3 காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து இஷ்யூ ஆயிட்டுன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், அக்கௌண்ட்டை வந்து டெர்மினேட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம சேனல் மெம்பர்ஸ்க்கு நல்லாவே தெரியும், நம்ம எப்பவுமே வந்து ஒரு ஜெனுவின் ரிவ்யூ தான் வந்து கொடுத்துருக்கோம். இதுக்கு எதுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படின்னு வந்து நினைச்சேன். ஆரம்பத்துல கொஞ்சம் வருத்தமா தான் இருந்தது. பட் போக போக அதை வந்து ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட நான் ஃபேஸ் பண்ணேன். ஸோ இந்த வீடியோல காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து எப்படி வந்து இஷ்யூ பண்றாங்க, அதுக்காக கவுண்டர் நோட்டிபிகேஷன் வந்து என்னென்ன கிளாஸஸ், என்னென்ன கேசஸ்ல நம்ம ஃபைல் பண்ணி ஜெயிக்கலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை எப்படி வந்து போராடி ஜெயிச்சோம் அப்படிங்கிற வந்து ரொம்ப குயிக்கா நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ நம்ம வந்து யூடியூப் ஸ்டுடியோ, அதாவது வந்து studio.youtube.com, ஸோ இதில் வந்து டேஷ்போர்ட் செக்ஷனில் வந்து பார்க்கும்போது ஆக்சுவலாக வந்து நான் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டூடியோ பக்கத்தில் போனேன். ஸோ ஸ்டூடியோக்குள்ளே போன உடனே இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்தது. சேனல் வயலேஷன்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு கொஸ்டின் மார்க் இருந்தது. இந்த கர்சரை பக்கத்தில் நீங்கள் கொண்டு போகும்போது சேனல் வயலேஷன்னா என்ன அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இருக்கும். ஆக்டிவ் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து 1 out of 3, அதாவது வந்து 3 காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துட்டு 3க்கு மேலே வந்துட்டு அப்படின்னா சேனல் வந்து டிலீட் பண்ணிடுவாங்க, சேனல் வந்து டெர்மினேட் பண்ணிடுவாங்க. ஸோ என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, வீடியோ ரிமூவ் ஃப்ரம் யூடியூப். ஸோ என்ன அப்படின்னா, ஒரு காப்பிரைட் டேக் டவுன் கம்ப்ளைண்ட் அப்படின்னு வந்து உங்கள் வீடியோக்கு வந்து ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ இந்த வீடியோ என்னது, அதை வந்து கிளிக்கபிளாக தான் இருக்கு. ஸோ ஜூலை 18, 2024 மதியானம் வந்து ஒரு 3 மணிக்கு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து யூடியூப் ஸ்டுடியோல நம்மளால பார்க்க முடிஞ்சது. சரி, அந்த கரஸ்பாண்டிங் வீடியோ வந்து கண்டென்ட்ல போய் நம்ம வந்து பார்க்கும்போது விசிபிலிட்டி வந்து ரிமூவ்டு, மானிட்டைசேஷன் வந்து இன்எலிஜிபிள், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து காப்பிரைட், அதாவது வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து இஷ்யூ ஆனது பார்க்க முடிஞ்சது. ஆல்ரெடி சொன்னா நமக்கு வந்து ஒரு இமெயில் வந்து வந்தது. ஹாய், தி நேம் ஆஃப் த சேனல், நம்மளுடைய சேனல் நேம். ஸோ என்ன அப்படின்னா, காப்பிரைட் ரிமூவல் ரிக்வெஸ்ட் வந்து உங்க வீடியோக்கு வந்து வந்திருக்கு. ஸோ காப்பிரைட் லா படி நாங்கள் இந்த வீடியோ வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு கொடுத்து, வீடியோ டைட்டில் வந்து கொடுத்து, வீடியோ யூஆர்எல்லையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டென்ட் யூஸ் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணது வந்து அந்த பர்டிகுலர் கம்பெனி நேமை வந்து கொடுத்துருந்தாங்க. கண்டென்ட் ஃபவுண்ட் அப்படிங்கிற வந்து மொத்தமாக அந்த ஹோல் வீடியோவில் வந்து இருக்கு அப்படின்னு வந்து கொடுத்துருந்தாங்க. ரிமூவல் ரிக்வெஸ்ட் இஷ்யூட் பை அந்த கம்பெனியோடைய நேமு, அவருடைய இமெயில் ஐடியை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து இதுக்கு பிறகு வந்து யூடியூப்ல வந்து இருக்காது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மறுபடியும் வந்து ரிமைண்ட் பண்றாங்க, 3 இல்ல 3க்கு மேல வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தனா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து டிலீட் பண்ணிடுவோம், டெர்மினேட் பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா நம்மளுடைய சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ், ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து நல்லாவே தெரியும், நம்ம வந்து ஒரு வெப்சைட் இல்ல மொபைல் ஆப் வந்து ஜெனுவின் ரிவ்யூ தான் வந்து கொடுப்போம். அந்த கம்பெனி இல்ல அந்த வெப்சைட் பத்தின பாசிட்டிவ் ஏர்னிங் வேஸ் தான் வந்து நம்ம அந்த வீடியோல வந்து காமிச்சிருந்தோம். உண்மையாவே அந்த கம்பெனி வந்து நெகட்டிவா இருந்ததுன்னா நெகட்டிவா தான் காமிச்சிருப்போம். இந்த வீடியோல நம்ம பாசிட்டிவா தான் நம்ம காமிச்சிருந்தோம். ஸோ இதுக்காக 3 வழிகள் வந்து இருக்கு. என்ன அப்படின்னா, காப்பிரைட் ஸ்கூல் அப்படின்னு வந்து அட்டென்ட் பண்ணும். அதாவது வந்து 90 நாள் நம்ம வெயிட் பண்ணோம், அப்பதான் அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் போகும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இது போக செகண்ட் வந்து நம்ம கிளைமன்ட், அதாவது வந்து இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை இஷ்யூ பண்ண அந்த ஓனருக்கு வந்து நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா அவங்க கிட்ட பேசி அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை ரிமூவ் பண்ண சொல்லலாம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இல்ல அப்படின்னா கவுண்டர் நோட்டிபிகேஷன் நீங்க வந்து சப்மிட் பண்ணலாம். பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, கவுண்டர் நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற வந்து ஒரு லீகல் ப்ராசஸ். ஸோ ஏதாவது வந்து நீங்க கோல்மால் பண்றீங்க, ஒரு தப்பான இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு நீங்க வந்து சப்மிட் பண்ணும் பட்சத்தில் அவங்க ஒரு வேலிட் லீகல் டாக்குமெண்ட் வச்சிருந்தா உங்களுடைய வீடியோ ரிமூவ் ஆயிட்டு அதே மாதிரி லீகல் ப்ராப்ளம்ஸும் நீங்க வந்து ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும் அப்படிங்கிற வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க.
ஸோ நம்மளுடைய டேஷ்போர்டில் வந்து இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஒரு கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் வந்து விழுந்திருக்கு. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து கார்ப்பரேட் ஸ்கூல் அப்படின்னு வந்து அட்டன் பண்ணோம். ஸோ கார்ப்பரேட் ஸ்கூல் அப்படிங்கிற வந்து வேற ஒன்றும் இல்லை. அந்த கார்ப்பரேட் ஸ்கூல் அப்படின்னு வந்து கிளிக் பண்ண உடனே ஒரு வீடியோ வந்து இருக்கு. ஒரு 4 நிமிஷமோ இல்லை 5 நிமிஷம் வந்து வீடியோ இருக்கு. ஸோ அந்த வீடியோ வந்து நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்கணும். பார்த்துட்டு அதில் சைடில் இருக்கக்கூடிய ஒரு 4 கொஸ்டினோ இல்லை 5 கொஸ்டினோ நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணணும். ஆக்சுவலாக என் மைண்டில் அந்த டைமில் என்ன ஓடிட்டு இருந்ததுன்னா, நான் பாசிட்டிவா தானே அந்த வெப்சைட் பத்தியோ இல்ல அந்த கம்பெனி பத்தியோ வந்து மென்ஷன் பண்ணனே, ஏன் இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாம வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருந்தேன். சரி பரவாயில்ல, கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த கொஸ்டினை வந்து அப்படியே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு, நான் ஆக்சுவலா கூகுள் குரோம் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் என் இப்படி வந்து நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்காக்னிட்டிவ் மோட் அப்படின்னு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதுல வந்து கூகுள் சர்ச்ல வந்து அந்த கொஸ்டினை அப்படியே பேஸ்ட் பண்ணேன். ஸோ நமக்கு வந்து சில சர்ச் ரிசல்ட் வந்து வந்திருந்தது. ஸோ ஆன்சர் வந்து அப்படியே இருந்தது. அதை அப்படியே வந்து செலக்ட் பண்ணேன். நம்ம கார்ப்பரேட் ஸ்கூலை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒருவேளை நீங்க அந்த கார்ப்பரேட் ஸ்கூல்ல உள்ள ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் 4 கொஸ்டினை கரெக்டா ஆன்சர் பண்ணியிருந்தாலும் ஏதோ ஆன்சர் பண்ணாத மாதிரி ஒருவேளை காமிக்கலாம். அகைன் மறுபடியும் ஒருவேளை செகண்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகலாம். கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து கூகுள் சர்ச்ல அந்த கொஸ்டின்ஸை டைப் பண்ணி உங்களுடைய ஆன்சர்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த ஆன்சரை கரெக்டா சூஸ் பண்ணுங்க. ஸோ நீங்க மறுபடியும் இங்க வந்து செக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து காமிக்கும் ஸ்ட்ரைக் ஆன், இந்த டேட்டு, இந்த மந்த், இந்த இயர் நீங்க முடிச்சிட்டீங்க. இந்த கார்ப்பரேட் ஸ்கூலை வந்து முடிச்சிட்டீங்க. இது வந்து 89 நாள்ல வந்து எக்ஸ்பயர் ஆகுது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. கண்டென்ட் ரிமூவ்ட் பை அந்த ஆர்கனைசேஷன் இல்ல அந்த கம்பெனியோடைய நேம் அப்படிங்கிற வந்து இருக்கும். இருந்தாலும் என் மனசு வந்து கேட்கவே இல்லை. சரி ஒரு ஃப்ரெண்ட்லியா வந்து அந்த கிளைமெண்ட், அதாவது வந்து அந்த கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் இஷ்யூ பண்ண அந்த பர்சனுடைய இமெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணி எதனால தான் அவர் வந்து கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு பல்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். சரி அவருடைய மைண்டை வந்து ரீட் பண்ணுவோமே அப்படின்னு வந்து நினைச்சேன். பட் இதுக்கு முன்னால கொஞ்சம் ரிசர்ச் நான் பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னா இந்த பர்டிகுலர் கம்பெனி ஆர் ஆர்கனைசேஷன் வந்து எவ்வளவு வருஷமா வந்து ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஆக்சுவலா வந்து 20 வருஷமா அவங்க வந்து ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. பட் இந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு வந்து ரொம்ப குறைய சப்ஸ்கிரைபர்ஸ், ரொம்ப குறைய ஃபாலோவர்ஸ் வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ், அதாவது ஃபேஸ்புக், யூடியூப், வேற அதர் பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து குறைய இருக்கிறத வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ அவருடைய இமெயில் ஐடி வந்து அந்த கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் இஷ்யூ பண்ண அந்த இமெயில்ல வந்து இருந்தது. ஸோ அதுல இருந்து எடுத்து நான் கான்டாக்ட் பண்ணேன். ஆக்சுவலா இந்த வீடியோல எந்த அளவுக்கு பாசிட்டிவா வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற வந்து டிஸ்கஸ் பண்ணேன். நான் வளன்னு பெரிய பேராகிராஃபா நான் டைப் பண்ணவே இல்லை. ஷார்ட்டா கிறிஸ்பா வந்து மென்ஷன் பண்ணிட்டு யூடியூப்ல அப்ளிகபிள் ஆகிற கீவேர்ட்ஸ், அதாவது வந்து ஃபேர் யூஸ் பாலிசி, ரிசர்ச், ரிவ்யூ, எஜுகேஷனல் பர்பசஸ் இதை ஹைலைட் பண்ணி நான் என்னுடைய கேஸை வந்து டிஃபெண்ட் பண்ணேன். அகைன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு ஒருவேளை கேஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கலாம். இந்த கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி உங்களுடைய கேஸை டிஃபெண்ட் பண்ணுங்க. இந்த கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் இஷ்யூ பண்ண அந்த கம்பெனிக்கு இல்ல அந்த ஆர்கனைசேஷனுக்கு நான் ஒண்ணு சொல்ல வேண்டியது, உங்க வெப்சைட் பத்தின பாசிட்டிவ் பாயிண்ட்ஸோ இல்ல நெகட்டிவ் பாயிண்ட்ஸோ எதுவுமே சொல்லவே கூடாதுன்னு நினைச்சேன்னா, நீங்க ஏன் சோஷியலா இருக்கிறீங்க? நீங்க ஏன் ஒரு வெப்சைட்டை பப்ளிக்கா வச்சிருக்கீங்க? எந்த ஒரு பிசினஸா இருந்தாலும் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம், அதாவது வந்து விவாதம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஏன்னா நம்ம இருக்கிறது ஜனநாயக நாடு. சோ நம்மளுடைய இமெயிலுக்கு வந்து அவர் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலா அவர் வந்து ஒரு 3 கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாரு. அந்த 3 கொஸ்டினையும் சுத்தி ஒரே கொஸ்டின் தான் வந்து பாயிண்ட் பண்ணியிருந்தது. என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு ஆள் கிட்டயோ இல்ல ஒரு கம்பெனி கிட்டயோ இல்ல ஒரு ஆர்கனைசேஷன் கிட்டயோ காசு வாங்கி இந்த வீடியோ வந்து டெலிகாஸ்ட் பண்ணீங்களா அப்படின்னு திரும்ப கேட்டிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து யார்கிட்டயும் வந்து பணம் வாங்கி இந்த வீடியோ வந்து டெலிகாஸ்ட் பண்ணல அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினேன். அதுக்கு பிறகு அவர்கிட்ட இமெயில் எதுவுமே இல்லை. ஸோ மறுபடியும் உறுதிப்படுத்திட்டேன். பெருசா இன்ஃபர்மேஷன் இல்லாம இந்த மாதிரி கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் ரிக்வெஸ்ட்டை வந்து கொடுத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு பல்ஸ், அவருடைய மைண்ட் செட்டை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு ஃப்ரெண்ட்லியா ஆப்போனன்டோடைய மைண்டை வந்து ரீட் பண்றதுக்காக வேண்டி இந்த மாதிரி ரெக்வெஸ்ட் ரிட்ராக்ஷன் அப்படிங்கிற ப்ராசஸை வந்து யூஸ் பண்ணுங்க. இமெயில் பண்ணி அவங்களுடைய மைண்ட் செட்டை தெரிஞ்சுக்கோங்க. அட் த சேம் டைம் உங்களுடைய பாயிண்ட்ஸ்ல நீங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருங்க. இதுக்கு பிறகு அடுத்தது நம்ம கவுண்டர் நோட்டிபிகேஷன் அப்படிங்கறத உடனே ஃபைல் பண்ணிட்டோம். கவுண்டர் நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற வந்து 2 வழிகளை வந்து நீங்க வந்து ஃபைல் பண்ணலாம். ஒன்னு வந்து யூடியூப் ஸ்டுடியோலயே வந்து ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. அந்த ஸ்டெப்ஸை நீங்க யூஸ் பண்ண வேண்டாம். இன்ஸ்டெட் நீங்க வந்து இமெயில்லயே நீங்க கவுண்டர் நோட்டிபிகேஷன் ஃபைல் பண்ணலாம். சோ உங்க சேனல்ல யூஸ் பண்ணக்கூடிய அந்த இமெயில் ஐடியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சோ ஃப்ரெஷ்ஷான இமெயில், புது இமெயிலை வந்து கம்போஸ் கொடுங்க.
ஸோ இமெயில் ஐடி வந்து copyright@youtube.com. இந்த இமெயில் ஐடிக்கு புதுசாக நீங்கள் வந்து இமெயில் அனுப்பணும். சப்ஜெக்ட் வந்து காப்பிரைட் கவுண்டர் நோட்டிஃபிகேஷன் ரிகார்டிங். இது வந்து ஒரு சாம்பிளுக்கு வந்து நான் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். டியர் டீம், ஸோ காலை வணக்கம் இல்லை மாலை வணக்கம் அப்படின்னு வந்து கொடுத்துட்டு, ஸோ இந்த மாதிரி நான் கவுண்டர் நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபைல் பண்ண விரும்புகிறேன். இந்த வீடியோ ரிமூவ்ட் ஆன், இந்த டேட்டு, இந்த மந்த்து, இந்த இயர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கேன். மை சேனல் அப்படின்னு வந்து கொடுத்துட்டு இந்த சேனலோடைய யூஆர்எல் லிங்க் அப்படின்னு வந்து கொடுங்க. வீடியோ இன் கொஸ்டின், அந்த வீடியோவுடைய யூஆர்எல், இந்த யூஆர்எல் வந்து அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் இமெயிலில் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதை அப்படியே காப்பி அடிச்சு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுங்க. ஸ்டேட்மெண்ட் டு த கிளைமன்ட், அதாவது வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் இஷ்யூ பண்ண ஆளுக்கு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறீங்க. அண்டர் செக்ஷன் 107 காப்பிரைட் ஆக்ட் ஆஃப் 1976, இந்த மாதிரி நான் இந்த ஒரிஜினல் ஒர்க்கை வந்து நான் வந்து மாற்றிருக்கேன். ஸோ இதில் வந்து நான் வந்து தமிழ் கமெண்ட்ரி அப்படின்னு வந்து கொடுத்துருக்கேன். எஜுகேஷன் டிஸ்கஷன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கேன். ரிசர்ச் ரிவ்யூ, இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பாசிட்டிவ் வேஸ்ட்ல வந்து இந்த வெப்சைட் மூலமா எப்படி வந்து பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து வெப்சைட்டை வந்து நான் வந்து காமிச்சது வந்து உண்மைதான். பட் வந்து ஆடியன்ஸ், அதாவது வந்து மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கிடைக்கட்டும் அப்படின்னு தான் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இன்னொரு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து யூடியூப் டீமுக்கு வந்து நான் வந்து கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, இந்த கார்ப்பரேட் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற வந்து நான் வந்து இந்த கண்டென்ட்டை வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டனோ அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிருக்கீங்க. பட் வந்து ஃபேர் யூஸ் பாலிசி படி, அதாவது வந்து எஜுகேஷன் டிஸ்கஷன், ரிசர்ச் ரிவ்யூ, இந்த மாதிரி ப்ராப்பர் ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் தமிழ் லாங்குவேஜில் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். லா படி இந்த வீடியோ வந்து ரிமூவ் ஆனது வந்து ஜஸ்ட் ஒரு மிஸ்டேக்னால தான், ஒரு மிஸ் ஐடென்டிஃபிகேஷன்னால தான் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அவங்க இமெயிலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி லீகல் கான்சிக்வன்சஸை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நான் வந்து கோர்ட்டுக்கு கூட நான் போக தயாராக இருக்கேன் என்னுடைய கேஸை வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி என்னுடைய அட்ரஸ் வந்து ஜெனுவின் தான் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை வந்து கீழே வந்து இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்தது வந்து ஃபால்ஸான இன்ஃபர்மேஷன் கிடையாது அப்படின்னு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, நான் வந்து ரொம்ப வளன்னு இழுத்தெல்லாம் பேசவே இல்லை. கிறிஸ்பா ஷார்ட்டா என்ன தேவையோ அதை மென்ஷன் பண்ணி என்னுடைய கேஸை நான் டிஃபெண்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மை கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நேம், அதாவது வந்து நம்மளுடைய நேமு, டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நம்பர், பிளேஸு, சிட்டி, பின்கோடு, ஸ்டேட்டு, கண்ட்ரி, இது எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ஆக்சுவலாக உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்ல உள்ள இன்ஃபர்மேஷனோட கரெக்டாக வந்து மேட்ச் ஆகணும். நீங்கள் ஒரு வேளை பவுல் பிளே விளாடணும்னு நினச்சிங்க, நீங்கள் வந்து ஓகே நீங்கள் கொஞ்சம் விளாண்டு பார்க்கலான்னு நினச்சிங்கன்னா யூடியூப் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன அப்படின்னா, ஒரு வேளை நீங்கள் வந்து டோர் நம்பரை வந்து சரியாக வந்து மென்ஷன் பண்ணல, இல்லை ஸ்ட்ரீட் நம்பரை வந்து கொஞ்சம் பாதி தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கீங்கன்னா எப்படியும் அவங்க வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அந்த ரெண்டும் மேட்ச் ஆனால் மட்டும்தான் உங்களுடைய ரெக்வெஸ்ட்டை ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து சரியாக மென்ஷன் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நாட் கம்ப்ளீட் அப்படின்னு ஒரு ரிட்டர்ன் மெயிலுக்கு வந்து கொடுப்பாங்க. மறுபடியும் நீங்கள் வந்து ரிப்ளை மெயிலில் வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை கொடுக்காதீங்க. ஒரு ஃப்ரெஷ் இமெயிலை மறுபடியும் ஒரு கார்ப்பரேட் கவுண்டர் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத வந்து இமெயிலில் அனுப்புங்க. இதில் இமெயில் ஐடியும் வந்து இந்த பர்டிகுலர் சேனலுடைய இமெயில் ஐடி அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணிட்டு, ஃபோன் நம்பர் வந்து உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்ல உள்ள அந்த ஃபோன் நம்பரும் இந்த ஃபோன் நம்பரும் கரெக்டா மேட்ச் ஆயிருக்கும். மை சிக்னேச்சர் வந்து மென்ஷன் பண்ணிட்டு நேம், அகைன் இந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் உடைய நேமை வந்து மென்ஷன் பண்ணும். ஸோ அவ்வளவுதான், நம்மளுடைய ப்ராசஸ் வந்து முடிஞ்சிருச்சு. நம்மளுடைய யூடியூப் ஸ்டுடியோல போய் நம்ம வந்து செக் பண்ணா இந்த மாதிரி கவுண்டர் நோட்டிஃபிகேஷன் ஃபார்வர்டட் அப்படின்னு அந்த வீடியோ, அந்த டேஷ்போர்ட் செக்ஷன்ல அந்த வீடியோ பக்கத்துல உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி ஒரு இமெயிலும் உங்களுக்கு வந்து வந்திருக்கும், இந்த மாதிரி தேங்க்யூ ஃபார் யுவர் கவுண்டர் நோட்டிஃபிகேஷன். இந்த மாதிரி கிளைமன்ட்டுக்கு வந்து, அதாவது கார்ப்பரேட் ஸ்ட்ரைக்கை இஷ்யூ பண்ண ஆளுக்கு வந்து நாங்க வந்து ஃபார்வர்ட் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து உங்களுக்கு 10 ஒர்க்கிங் டேஸ் வந்து டைம் எடுப்போம். இந்த மாதிரி கார்ப்பரேட் ஸ்ட்ரைக்கை இஷ்யூ பண்ண ஆள் வந்து ஒரு லீகல் டாக்குமெண்ட் வந்து ஏதாவது ப்ரொடியூஸ் பண்ணும் பட்சத்தில் அதை உங்களுக்கு வந்து காமிப்போம். இல்லைன்னா இந்த வீடியோ வந்து பழைய மாதிரி உங்களுடைய அக்கௌண்ட்ல வந்து ரீஸ்டோர் பண்ணிடுவோம் அப்படிங்கிற வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மேபி ஒருவேளை உங்களுக்கு இந்த இமெயில் வந்து வந்திருக்கலாம். பட் நம்மளுடைய ஸ்டூடியோ, அதாவது யூடியூப் ஸ்டூடியோல போய் செக் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி கவுண்டர் நோட்டிஃபிகேஷன் ஃபார்வர்டட் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வராம இருக்கலாம். அந்த மாதிரி கேசஸ்க்கு நீங்க என்ன பண்ணணும், யூடியூப் ஸ்டுடியோல கவுண்டர் நோட்டிஃபிகேஷன் ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ ஆன்லைன்ல நம்ம இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணணும்.
ஸோ மறுபடியும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கவுண்டர் நோட்டிஃபிகேஷன் ஃபார்வர்டட் அப்படின்னு வந்து யூடியூப் ஸ்டுடியோல டிஸ்பிளே ஆகும். ஸோ யூடியூப் ஸ்டுடியோல கவுண்டர் நோட்டிஃபிகேஷன் ஃபார்வர்டட் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இல்லாத வரைக்கும் உங்களுடைய கவுண்டர் நோட்டிஃபிகேஷன் உண்மையிலேயே ஃபார்வர்ட் ஆகல. ஸோ இந்த ப்ராசஸ் முடிகிறதுக்கு மொத்தமா வந்து ஒரு 21 நாள் வந்து டைம் எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இமெயில் வந்து வந்தது ரீசெண்டா. டியர் சேனல் நேம் வந்து கொடுத்துட்டு டிஜிட்டல் மில்லினியம் காப்பிரைட் ஆக்ட் படி ஸோ உங்களுடைய கவுண்டர் நோட்டிஃபிகேஷனை வந்து ப்ராசஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ வந்து பழைய மாதிரி நாங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்லேயே நாங்கள் வந்து வச்சுட்டோம். பட் நீங்கள் இந்த வீடியோவை தப்பி தவறி வந்து டெலீட் பண்ணியிருந்தா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு வந்து கொடுத்துட்டு இந்த வீடியோவுடைய லிங்க், அதாவது பழைய வீடியோவுடைய லிங்கை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து செக் பண்ணுறதுக்காக வேண்டி அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ண உடனே அந்த வீடியோ வந்து பழைய மாதிரி ப்ளே ஆச்சு. ஸோ ஒரு வழியா இந்த கார்பரேட் ஸ்ட்ரைக் ப்ராப்ளமா போராடி நம்ம ஜெயிச்சிட்டோம். நம்ம சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ், ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நல்லாவே தெரியும் ஒரு வெப்சைட்டோ இல்ல மொபைல் ஆப் பத்தின ஜெனுவின் ரிவ்யூ தான் கொடுப்போம். சும்மா வீடியோ வியூஸ்க்காக ஏதாவது பொய்யெல்லாம் சொல்ல மாட்டோம். அதே மாதிரி எந்த கம்பெனி கிட்டயோ இல்ல ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் கிட்டயோ இல்ல வேற யாராவது ஒரு ஆள் கிட்டயோ காசை வாங்கி இந்த வீடியோ வந்து டெலிகாஸ்ட் பண்ண மாட்டோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஐ லவ் யூ ஆல். போராட்டங்கள் வரதான் செய்யும். தோண்டு விடாம அடுத்து நம்ம என்ன பண்ணா நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கலாம் அப்படிங்கறத யோசிக்கலாம். ஸோ இந்த யூஸ்ஃபுல் அவேர்னஸ் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருந்திருக்கும் நம்புறேன். தயவுசெய்து இந்த கவுண்டர் நோட்டிபிகேஷனுடைய டெம்ப்ளேட்டை வந்து கொஞ்சம் அனுப்புங்களேன் அப்படின்னு வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேட்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு வேளை காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தனா அந்த கவுண்டர் நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற வந்து உங்களுடைய ஓன் வேர்ட்ஸ் இல்ல நீங்க மனசுல தோன்றத அப்படியே வந்து டைப் பண்ணுங்க. ஸோ மறுபடியும் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹாப்பி.